ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த தனுசு ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்குதுன்னு, இந்த ராசி அதிபதி எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சியுடன் எந்த ஒரு செயலையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய வீரம் பெற்றவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்க ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. இண்டிபெண்டாகவும் தானாகவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்க எப்பயுமே குறும்புத்தனமாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர் மூலயமா இழுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லவே மாட்டாங்க இவங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவங்களா தாங்க இருப்பாங்க. சதா கோவில் குளம், ஆன்மீக பயணம் இப்படின்னும் இல்லைன்னா வீட்லேயாவது தினமும் பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது இப்படின்னும் ரொம்பவே கடவுள் பக்தி நிறைந்தவங்களா தாங்க இருக்கிறாங்க. தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறத நம்பக்கூடியவங்க இவங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் அதிகமா நம்பிக்கை கொண்டவங்க இருக்கிறாங்க. அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு உறுதியா நம்பக்கூடியவங்க. அதை மட்டும் இல்லைங்க, இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே ஹெல்பிங் மைண்ட் கொண்டவங்களா தான் இருக்கிறாங்க. யாரு என்ன உதவி கேட்டாலும் அதை கண்டிப்பா செய்வாங்க. இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. கோபமாவோ கடுமையான பேச்சு அவங்க கிட்ட காட்டவே மாட்டாங்க. குருவின் ஆதிக்கத்துல பிறந்த இந்த தனுசு ராசிக்காரங்க ஊருக்காக உழைக்கக்கூடியவங்களா தாங்க இருப்பாங்க. இவங்களோட பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரையுமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போகக்கூடியவங்களா தாங்க இருப்பாங்க இவங்க. ஆனா அதுக்காக ஆத்திரமே பட மாட்டாங்க. இவங்க கிட்ட பணம் வேணுமா புகழ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புகழ் தான் வேணும் அப்படின்னு யோசிக்காம சொல்லக்கூடியவங்க. பேங்க் வேலை இல்லைன்னா டீச்சர்ஸ், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படின்னு எல்லாத்துலயுமே கலக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் சிவனும் தாங்க. சிவ வழிபாடு அதுவும் பிரதோஷத்துல வழிபாடு செய்யறது ரெண்டுமே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வரதுனால இவங்க ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்கிறது வாங்குறது இது மாதிரியான விஷயங்கள்ல தொழில் செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்குங்க. கூடவே சைன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா மகான்கள், ஜீவ சமாதி, சித்தர்கள் வழிபாடு இது எல்லாமே நீங்க செய்வீங்க. அதிகமா எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகக்கூடியவங்க தாங்க. ஆனா எப்பயுமே அன்புக்கு மட்டும்தான் அடிமையா இருப்பாங்க, அதிகாரத்துக்கு இல்லைங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்திங்க இவங்களுக்கு. மேக்சிமம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்ப ரொம்பவே ஹாப்பியா தாங்க இருக்கும். ஆனா என்ன, இவங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது சீக்கிரமா நடக்காது. ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அதுல மூல நட்சத்திரம் அப்படிங்கறதும் கண்டிப்பா வருங்க. பொதுவாவே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகிறது ரேருங்க. அதுவும் இந்த மூல நட்சத்திரக்காரங்களோட நிலைமை இன்னும் படும் மோசங்க. ஆனா கரெக்ட் டைம்ல மேரேஜ் ஆகாதங்க, கொஞ்சம் டிலே தான் ஆகும். இருந்தாலுமே கூட திருமணம் அப்படின்னு ஆகிருச்சுன்னா பாத்தீங்கன்னா இவங்களோட லைஃப் ஓஹோன்னு இருக்குங்க. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு கிடைப்பாங்க. தனகாரகனான குருவின் ராசியில பிறந்ததுனால பாத்தீங்கன்னா இவங்க பணம் பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா பணத்தை விட மனுஷங்களோட அன்பு தான் முக்கியம், பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க கூடியவங்க. அடுத்ததா இந்த தனுசு ராசிக்காரங்களோட ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. குரு பகவானே ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இவரு தனம் மற்றும் புத்திரக்காரகர் ஆவாருங்க. மனிதனோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான செல்வத்தையும் தருபவர் அப்படிங்கறதுனால தாங்க எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் இருக்குதுங்க. நவகிரகங்களில் முழுமையான சுபகிரகமா இருப்பவர் தாங்க இந்த குரு பகவான். ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலுமே குரு பார்வை இருந்ததுன்னா போதுங்க, கெடுபலன் குறைந்த நல்ல பலன்கள் அதிகமாகும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. குரு இருக்கிற இடத்த வச்சுதான் ஒரு ஜாதகத்துல குழந்தைகளின் நிலையை அறிய முடியும். அதனால தான் இவர் புத்திரகாரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மனிதனோட எல்லா தேவைகளையுமே நிறைவு செய்யற பணத்துக்கு அதிபதியே இவர் தாங்க. அதனால தான் இவரை தனகாரகன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவருக்கு ஜீவனகாரகன் அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க. இவருக்கு உகந்த நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சளாகவும், பிரத்யேக தேவதை நான்முகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. தேவர்களின் குருவாக வணங்கக்கூடியவர் தாங்க இந்த குரு பகவான். நவ கிரகங்களில் ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரே கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த குரு பகவான் தாங்க. ஒருத்தரோட ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்த வேற அவர் பாக்குற இடத்துக்கு தாங்க பலம் அதிகம். இவர் ஒரு ராசியில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு மட்டும்தாங்க பயணிக்கிறாரு. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதை தான் நாம குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம்.
மங்களகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கிரகம் வந்து வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தாங்க. குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இந்த நாள்ல வந்து கல்வி உட்பட பல கலைகளை வந்து கற்றுக்கொள்வதற்கு, அதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்குதுங்க. பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் வந்து 4 வேதங்களையும் 64 கலைகளையும் வந்து கற்றறிந்தவருங்க. குருவருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானுக்குன்னு தனி கோவிலே இருக்குதுங்க. இது வந்து நவகிரகங்களில் ஒரு ஸ்தலமா தான் அமைந்திருக்குது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த குரு பகவானை ராசி அதிபதியா கொண்ட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. மார்ச் மாதம் வந்து கடைசி வாரமான இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்குறப்ப சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில மிதுன ராசியில வந்து சஞ்சாரம் செய்கிறாரு. 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வக்கர நிவர்த்தியும் அடைகிறாருங்க. புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி தாங்க அடைகிறாரு. ரிஷபத்தில் குருவும் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாருங்க. 1ஆம் தேதி வந்து வக்கரகதி அடைகிறாரு. சனி பகவான் வந்து கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. மீனத்தில் வந்து ராகு, கன்னியில் வந்து கேது, இது மாதிரியான கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யுதுங்க. அதனால இந்த வாரத்தில் வந்து எந்த ஒரு கிரக மாற்றமே இல்லாமல் தாங்க அமைந்திருக்குது. வினைப்பயனை அறுக்கிற வியாழர் பகவானை அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தொழிலில் வந்து சின்ன சின்னதாக இடையூறுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியுமே எடுக்க வேணாங்க. இந்த டைமில் புதுசாக வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறது, இல்லை இடமாற்றம் செய்கிறது, இது மாதிரி எந்த ஒரு வேலையுமே செய்ய வேணாங்க. ஏன்னா ஏதாவது தொந்தரவுகள் இடையூறுகள் எல்லாமே வரலாம். அதனால இந்த டைமில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் இல்லைன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சிரமங்கள்லாம் வரப்போகுதுங்க. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரன் நகர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தாங்க கொடுக்க போகுது. அதனால இந்த மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறாருங்க. வியாபார எதிரிகள்லாம் ஏமாற்றம் தான் அடைய போகிறாங்க. ஏன்னா வியாபாரத்தை வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க, இல்லை அதில் வந்து பெரிய லெவலில் முதலீடு செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்கள் எதிரிகளுக்கு இந்த டைம் வந்து ஒரு ஏமாற்றம் தாங்க கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது மூலிமா அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரப்போகுதுங்க. ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. அதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க. கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக தாங்க அமைந்திருக்குது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனாலேயே நண்பர்களிடம் பகை வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது தாங்க உங்களுக்கு. ஏன்னா தேவையில்லாத பகைகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளின் கோபம் வந்து உங்களோட வேலையை பாதிக்கிற வகையில் இருக்குங்க. நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பட்சத்தில் உங்களோட வேலையை வந்து கரெக்ட் டைமுக்கு சொன்ன டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளாக வரலாம். கூடவே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு அன்வான்ட் ஆர்குமெண்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை இழக்கிறதுக்கான சூழ்நிலையில் உருவாக்கி கொடுத்துரும். கல்வி சம்பந்தமான முடிவுலாம் இந்த டைமில் தாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதனால் மேல் படிப்பு படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு முடிவுலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது ஃபாரின் போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. நீங்கள் நம்பியவங்க எல்லாமே ஏமாற்றம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் யாரையுமே தயவு செஞ்சு நம்பாமல் இருந்துக்கோங்க இந்த டைமில். ஏன்னா பணம் மூலியமாவோ இல்லை அவங்க மூலியமாவோ ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் தேவையில்லாமல் இந்த டைமில் வந்து யாரையுமே நம்பி ஏமாற வேணாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட கடுமையான முயற்சி மூலமாக நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும். அப்போ அதிக லாபம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை வந்து நீங்கள் அடைக்க சூழ்நிலையெல்லாம் இருக்குதுங்க இந்த டைம்ல. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேங்க்ல கொஞ்சம் சேவிங்ஸும் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனி பகவான் 3 4ஆம் இடத்துல வந்து இருக்கிறாருங்க. அதனால செய்யற தொழில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் உருவாக்கிக்கலாம் இந்த டைம்ல. ஏன்னா எதிர்பாராத வகையில பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகுங்க. அதனாலே நீங்க என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். வீடு மனை வாங்கலாங்க. இது கூடவே சொத்துக்கள் வாங்குறதுக்கான விஷயத்தை கூட நீங்க பார்த்துக்கலாம். வண்டி வாகனம் வாங்குற யோகம் கூட அமைந்திருக்குதுங்க. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா போட்டி பந்தயங்கள்லாம் நீங்க துணிஞ்சு செய்யலாங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது. கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக நன்மை கிடைக்குங்க. அதனால இந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. கமிஷன் வியாபாரம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தாங்க அமைய போகுது. ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு நிறைய லாபத்தை தாங்க பெற்று தரப்போகுது இந்த டைம்ல. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா தாங்க அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுக்கு உண்டான உறவு கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அப்ப ஃபேமிலியா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையில உண்டாகுங்க. இது கூடவே உங்களோட ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா தாங்க
அமைந்திருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே மகாலட்சுமியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.